channel. This video is sponsored by genreviews.online. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடலை பார்த்துங்க, சொட்டக்கடலை இருக்கா, நல்லா கடையிலையாக பார்த்து எடுத்துங்க. பூச்சி கடையில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 150 கடலை எடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து கேசரி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். அப்படி உங்கள்கிட்ட கேசரி பவுடர் இல்லைன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, உரப்பு கம்மியாகும், அது கூட சேர்த்துக்கலாம். நான் அப்போ என்கிட்ட இருக்கிற கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் சேர்த்தாச்சு. அடுத்தது சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸ்மெல்லுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன், வாசனைக்கு தேவையான பெருங்காயத்தூள் போட்டாச்சு. நறுக்குன கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்துங்க, கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இடித்த சோம்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தாலும் போடுங்க, அப்படிலாம் இஞ்சி பூண்டு இடித்து கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் எல்லா கடையிலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா இப்போ கலந்து விட்ட பிறகு தண்ணி நல்லா தெளித்து கலந்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா தண்ணி தெளித்து கலந்துக்கணும் ரைஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அகலமான ஏதாவது ஒரு பேன் இதை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். கேஸ் குறைவான சூடில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா நம்ம கடலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. Thank you for watching.